Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி அயோத்தியா கயா யாத்திரை மற்றும் கைலாயம் ஆதி கைலாயம் சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா தொடங்கியது. ஆதிலிங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி மையம் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாரம்பரிய நெல் திருவிழா தொடங்கியுள்ளது. திருத்துறைப்பூண்டி உழவர் சந்தை பகுதியில் இருந்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் பாரம்பரிய நெல் மீட்பாளர் நெல் ஜெயராமன் உள்ளிட்டவர்களின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டு நெல் கோட்டை வைத்து மாட்டு வண்டியில் காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட விவசாயிகள் மற்றும் வேளாண் கல்லூரி மாணவர்கள் இந்த நெல் திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு அவற்றை ஏராளமான விவசாயிகள் பார்வையிட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புறம்போக்கு இடத்தில் உள்ள வீடுகளை இடிக்க முயன்ற அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் அருகே உள்ள மேல் சிறுவலூர் கிராமத்தில் பாதை புறம்போக்கு இடத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக மேலாக அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்த 10 குடும்பத்தினர் வீடு கட்டி குடியிருந்து வந்துள்ளனர். இந்த பாதை புறம்போக்கு இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சங்கராபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்ற முற்பட்டனர். அப்போது அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கடும் வாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 15 நாள் கால அவகாசம் கொடுத்து இடிக்காமல் திரும்பி சென்றனர். சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக அச்சன் கோவில் மேற்கரையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக சூறைக்காற்றுடன் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பெரிதளவிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள அச்சன் கோவில் பகுதியில் ஏராளமான மரங்கள் விழுந்து வீடுகள் சேதமடைந்துள்ளது. சாலையிலும் மரங்கள் விழுந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சாலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணியில் கேரள வனத்துறை ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆட்டுச் சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கோபால்பட்டி வாரச்சந்தைக்கு நத்தம், கோபால்பட்டி, சானார்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து விவசாயிகள் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்தனர். தொடர்ந்து எடைக்கு ஏற்றவாறு ஒரு ஆடு 10,000 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் ஊழியரை கத்தியால் தாக்கி 2,80,000 ரூபாய் திருடிச் சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திம்மநாயக்கன்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையில் முத்துசாமி என்பவர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் இரவு 10 மணிக்கு வழக்கம் போல் கடையை மூடிவிட்டு மது விற்பனையான பணத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கத்தியால் குத்திவிட்டு 2,80,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளது. தொடர்ந்து சக ஊழியர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் கணவர் மீது கொதிக்கும் எண்ணெய் ஊற்றிய மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். சிவந்திப்பட்டி கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் முத்துலட்சுமி தம்பதிக்கு திருமணமாகி 17 ஆண்டுகள் ஆகும் நிலையில் 4 குழந்தைகள் உள்ளனர். தம்பதியிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாலசுப்ரமணியன் மீது சூடாக காய்ச்சிய எண்ணெயை ஊற்றிய முத்துலட்சுமி அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. படுகாயம் அடைந்த பாலசுப்ரமணியன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புகாரின் பேரில் அவரது மனைவியை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் பேரூர் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர்.
பேரூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல் கிடைத்தது. தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அளித்த உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் பேரூர் செட்டிப்பாளையம் ஊராட்சி அலுவலகம் அருகே ரோந்து சென்றனர். அப்போது குப்பை கிடங்கு அருகே போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற கும்பலை பிடித்து சோதித்ததில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ராகுல், சக்திவேல் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 510 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சிந்தூர் நிகழ்வை கௌரவிக்கும் வகையில் NCC மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் யோகா செய்து அசத்தினர். கும்பகோணம் மகாமகன் குளக்கரையில் 500 NCC மாணவர்கள் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வில் பங்கேற்ற ராணுவ வீரர்களை கௌரவிக்கும் வகையில் யோகாசனம் செய்யப்பட்டது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த NCC மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாப்பாடி அருகே 1 வயது குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் தலைக்குப்பர கவிழ்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார், வீணவாணி தம்பதியின் 1 வயது மகன் தினேஷ் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது தண்ணீர் பக்கெட்டில் தலைக்குப்பர கவிழ்ந்த நிலையில் குழந்தை இருப்பதைக் கண்ட பெற்றோர் தினேஷை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிப்காட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நாகப்பன் சிவல்பட்டி உலகநாத அம்மன் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட அதிகார கம்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. வஞ்சி நகரம், பூதுமங்கலம், சிவல்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கச்சா, ஊத்தா, கூடை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களைக் கொண்டு கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர். இதுபோன்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதன் மூலம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. ஜெர்மனி சிகிச்சை முறையை தமிழக மாணவர்கள் கற்கும் வகையில் சென்னையை சேர்ந்த பிரபல தனியார் பல்கலைக்கழகம் ஜெர்மனி பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பூவிருந்தவள்ளி அருகே செயல்படும் சவிதா மருத்துவக் கல்லூரியில் ஜெர்மன் நாட்டு HOF அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதன் மூலம் ஜெர்மனியில் வழங்கப்படும் சிகிச்சை முறையை தமிழக மாணவர்களும், இந்தியாவில் வழங்கப்படும் சிகிச்சை முறையை ஜெர்மன் மாணவர்களும் கற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் இருநாட்டு மாணவர்களின் கல்வி தரம் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் ஜெர்மன் தூதர், ஜெர்மன் பல்கலைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தஞ்சை MP முரசொலி தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 100 மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள் மற்றும் தென்னங்கன்றுகளை வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் தஞ்சை, திருவையாறு, பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர்களும் தஞ்சை மேயர், துணை மேயர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தமிழக ஆளுநர் RN ரவி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். ராமேஸ்வரத்திற்கு குடும்பத்தினருடன் வந்த ஆளுநரை மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து அதிகாலை அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று புனித நீராடிய ஆளுநர் RN ரவி குடும்பத்தினருடன் கோவிலுக்குள் சென்று சுவாமி மற்றும் அம்பாளை தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மேலத்தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களிலும் குடும்பத்தினருடன் நீராடினார்.
Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.